வெல்கம் பேக் கைஸ். நான் ரிச்சர்ட் ஃப்ரம் ப்ரொடக்டிவ் அகாடமி. அண்ட் போன ஃப்ளட்டர் டியூட்டோரியலில் நம்ம பட்டன்ஸ், ஐக்கன்ஸ் அண்ட் பேடிங், மார்ஜின்ஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வாட்டி ரோனா என்ன, காலம்னா என்ன. ரோ காலம்னா நம்ம ஃப்ளட்டரில் விட்ஜெட்ஸு ஆப்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் சில இதுவெலாம் ப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இது வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்து எது அந்த இடம் நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு தான் ரோஸ் காலம்ஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம தேவையான இடத்துல நம்மளால் நிறுத்த முடியும். ஸோ அப்படி அதான் ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை ரிமூவ் பண்ணிடுறேன். இது எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இதுவில் சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பட்டன் வச்சுருக்கேன்ல, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு சென்டரும் வேணாம், இந்த சைல்டும் வேணாம். ஸோ ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைல்டுக்கு பதிலாக நான் ஒரு ரோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ரோ விட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரோன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம சில்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பிகாஸ் ரோனா நிறைய விஷயங்கள் அந்த ரோவில் இருப்போது. ஒரு விட்ஜெட்னா சைல்டுன்னு கொடுக்கலாம், நிறைய விட்ஜெட்னா ப்ளூரல் சில்ட்ரன்னு கொடுக்குறோம். அண்ட் இது ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக விட்ஜெட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் வெளியே விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டாட் கிராஷ் கோர்ஸில் பார்த்தோம்ல, உள்ளே என்ன டேட்டா டைப், இந்த டேட்டா டைப் மட்டும்தான் வரணும்னா அதுக்கு வெளியே அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த டேட்டா டைப் வரலன்னா எரர் காட்டும். ஸோ விட்ஜெட்னு சொல்லி நான் கொடுத்துறேன். உள்ளே கொடுக்க போகிறது எல்லாமே விட்ஜெட்ஸாக தான் இருக்க போகுது. என்ன விட்ஜெட் நம்ம கொடுக்கலாம்? டெக்ஸ்ட் விட்ஜெட் இருக்குது, இமேஜ் விட்ஜெட் இருக்குது, கண்டெய்னர் இருக்குது. நம்ம ஐக்கனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப் ஐக்கன் கொடுக்குறேன் நான். இந்த விட்ஜெட்குள்ளே ஆப் ஐக்கன் அண்ட் இன்னொரு ஒரு ஆப் ஐக்கன், ஆமாம் ஆப் ஐக்கன். ஸோ இப்போதைக்கு மூணு வேணாம், ஒரு 5 கொடுத்துருவோமே. ஏன்னா 5 10 ஒரு ரோவில். ஆப் ஐக்கன், ஆமாம் ஆப் ஐக்கன். ஓகே, ஸோ 5 ஆப் ஐக்கன்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னா இப்போ ரோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்ததுனால இதெல்லாம் ரோ வைஸில் டிப்ளாய் ஆகும். ரோனா என்ன, காலம்னா என்னென்னா, ரோனா இப்படி ஒரு ஒரு விட்ஜெட்டுமே இங்கே ஒரு விட்ஜெட் வச்சுட்டு, இது பின்னாடி ஒரு விட்ஜெட் வச்சுட்டு, இது பின்னாடி ஒரு விட்ஜெட், இந்த மாதிரி வச்சா அது வந்து ரோ. இது வந்து ரோஸ்னால் இப்படி தானே சொல்லுவாங்க. இது ஒரு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ரோஸ். அதுவே காலம்ஸ்னால் இப்படி இங்கே ஒரு விட்ஜெட், அது கீழே ஒரு விட்ஜெட், அது கீழே ஒரு விட்ஜெட், இது ஒரு காலமாக இருக்குமா, அடுத்த காலம் இது, அடுத்த காலம் இது. ஸோ இது மாதிரி விட்ஜெட்ஸை காலம் வைஸில் அரேஞ்ச் பண்ணோன்னா நம்ம காலம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரோ வைஸில் அரேஞ்ச் பண்ணோன்னா ரோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோ வைஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் இதை சேவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம விட்ஜெட்ஸ் டிப்ளாய் ஆகுதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம விட்ஜெட்ஸ் கரெக்டாக ரோ வைஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இதுன்னு சொல்லிட்டு ரோ வைஸில் நம்ம விட்ஜெட்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயே க்ராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படிலாம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விட்ஜெட் நான் எடுத்து காட்டுறேனே. கோர்ஸ் 5 விட்ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 4 விட்ஜெட் நம்ம க்ராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் இதெல்லாம் எப்படி கரெக்டாக அலைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த 4 விட்ஜெட் இருக்குது. 4மே ஆப் ஐக்கன் விட்ஜெட் இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு விட்ஜெட் மாற்றினோன்னா என்ன விட்ஜெட் நான் வைக்கலாம்? ஆப் ஐக்கனுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆப் கண்டெய்னர் வச்சிடலாமே. ஆப் கண்டெய்னர். இப்போ சேவ் பண்ணனா ஸோ இங்கே ஒரு விட்ஜெட், இது ரெண்டுமே ஐக்கனு. அண்ட் இது வந்து அந்த கண்டெய்னர். இது வந்து நம்ம ரோவில் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒன்று பின்னாடி ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் ஆப் ஐக்கன் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் ஐக்கன் காட்டுது. நெக்ஸ்ட் ஆப் கண்டெய்னர், அதனால ஆப் கண்டெய்னர் காட்டுது. நெக்ஸ்ட் ஆப் ஐக்கன் கொடுத்தேன், அதனால் ஆப் ஐக்கன் காட்டுது. இது வந்து ரோவில் டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுவே காலமில் டிஃபைன் பண்ணோன்னா காலம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ரோக்கு பதிலாக காலம் போட்டால் போதும். இப்போ சேவ் பண்ணோன்னா அது அப்படியே காலம் வைஸில் டிஃபைன் ஆகும். காலம் வைஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ காலம் மாதிரியே நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள்.